முத்தையாவ இந்த மாரி அரெஸ்ட் பண்ணதையும், அதே டைம்ல போலீஸ் அழைச்சிட்டு போனது எல்லாத்தையுமே டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க. இத பொன்னி பாத்துர்றாங்க. பொன்னி அதிர்ச்சி அடையறாங்க. அப்பாவ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்பா என்ன தேடி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி துடிக்கிறாங்க. பொன்னி தாங்கவே முடியல. நேரா பொன்னி இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என் அப்பாவ எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொன்னி நீ வந்துட்டியாம்மா அப்படின்றாங்க. முத்தையா என் அப்பாவ நான் பார்க்கணும் அப்படின்னோன்னே, இங்கே பாரும்மா உன் அப்பா பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய பாடகரோட வந்து வீட்டு வாசல் நின்று தகராறு பண்ணி தான் சும்மா விடுவாங்களா? நீ தான் அதை வந்துட்டல்ல, அதான் உன் பொண்ணு வந்துட்டா இல்லையா? எதுக்காக தேவையில்லாமல் அவங்க மேலே பழிய பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னோடனே, உடனே அவங்க அப்பாவுக்கு போயிட்டு நான் என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி பார்க்குறாங்க. என்னப்பா என்ன ஆச்சுன்னொன்னே, அம்மா நீ வந்துட்டியாம்மா, நீ நல்லா இருக்கியாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு முத்தியா கதறி துடிக்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஏன்ப்பா இங்கே அப்படின்னோடனே, எல்லாம் அந்த திபு பிடிச்சவ இருக்கால, அவ தாம்மா எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஜெயா தாம்மா இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பாவை இந்த மாதிரி வச்சுட்டாமா. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாமா. என்கிட்டயே நடந்துக்கிறாளம்மா, உங்ககிட்ட எப்படிலாம் நடந்திருப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. உங்களை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன்ப்பா. எனக்கு தெரியுமா, என் பொண்ணு வந்துட்டாமா, எனக்கு என்னம்மா கவலை இருக்குது இனிமேட்டு. நீ நல்லா இருக்கியாடா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைடா, நீ கவலைப்படாதடா. உன்னை எத்தனை நாளாச்சு நான் பார்த்து, நீ இல்லாமல் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. சரிங்கப்பா நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களை எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சரி அப்பா அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டோன்னே, இங்கே பாருமா ஜெயலட்சுமி மேடம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கம்ப்ளைண்ட் வாங்குற வரைக்கும் இவரெல்லாம் விட முடியாது. ஓ அப்படியா, அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இங்கே பாருங்கள் சார், நான் அந்த கம்ப்ளைண்ட்டை நான் திருப்பி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இங்கே பொன்னியை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னி நீ வந்துட்டியா பொன்னி அப்படி சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே அப்படியே ஓடி வராங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க, பவானி ஓடி அப்படியே கட்டிக்கிறாங்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு. சக்தி அப்படியே அதிர்ச்சி அடைகிறார். பொன்னி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் அப்பா மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அப்படியே ஜெயா பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. உடனே சொல்லுங்கள் இந்த வீட்டில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, என் அப்பாவை உள்ள தள்ளினது யார் அப்படின்னு. ஆமாடி நான் அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இப்போ என்னன்ற அப்படின்றாங்க ஜெயா. ஓ நீங்கள் தான் அந்த வேலையை பண்ணதா? எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வேலையை பண்ணுவீங்க. என்ன ஓவராக பேசுகிற, அவ்வளோதான் உனக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்கும் அவ்வளோதான், ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அவர் என்னன்னா வாசல் நின்றுங்கன்னு அவன் தாலி என்னன்னா ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். நான் பார்த்துன்னு சும்மா இங்கே பாருங்கள் மரியாதையோடு பேசுங்க, என் அப்பா பற்றி தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, அப்புறம் உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்றாங்க. என்னடி ரொம்ப ஓவராக தான் போகிற, நீ எங்கேயாவது போனால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நீ உனக்கு கொழுப்பு எடுத்து நீ எங்கே போயிடுவேன், அதுக்கு நாங்கள் பொறுப்பா, நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் என் அப்பாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது என்னால் மன்னிக்கவே முடியாது. என் அப்பாவை முதல்ல ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைங்க நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. பொன்னி அமைதியாக இருமா, நான் பேசிக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சந்திரசேகர் மாமா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்றாங்க. உன்னை கேட்குறாரு நம்ம சக்தி. பொன்னி நான் பேசுகிறேன் பொன்னி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பொன்னி, நீ வந்துட்டல இது போதும் பண்ணினோன்னே, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, இவ்வளோ நடந்திருக்கு, என் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ கூட நீங்கள் அமைதியாக தானே இருக்கீங்க, இப்போ பேச வந்துட்டீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு சக்திக்கு என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாரு. இங்கே பாருங்கள், என் அப்பா இப்போது வெளியே வரணும், அப்படி வெளியே வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னோடனே, உன்னால் என்னடி பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட செல்வாக்கு அப்படி, என் செல்வாக்கை வச்சு உன் அப்பாவை நான் என்ன வேணாலும் செய்வேன், உன் அப்பா வர முடியாது கூட நான் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னோடனே, ஓ அப்படி பண்ணுவீங்களா, அப்பா மேலே வீண் பழி போட்டு உள்ளே தள்ளினீங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என் அப்பா எப்படி ரணவேதனை அனுபவிக்கிறாரோ அதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அப்படியே எல்லாருமே அதிர்ச்சி அடிச்சு, அப்படியே பார்த்தீங்களா அப்படி இவ்வளோ கொழுப்பாக பேசுகிறானே, இவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஃபோன் வருது. மேடம் நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே உங்கள் மேலே உங்கள் மருமக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயா ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காள், ஆமாம் மேடம் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. கேட்டு ஜெயாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. உடனே சந்திரசேகர் ஏமா இப்படிலாம் பண்ண அப்படின்றாரு. வேறு என்ன பண்ணுறது, என் அப்பா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்க சொல்லுங்கள், அப்படி வாபஸ் வாங்கினாதான் அவங்க மேலே கொடுத்து நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு ஜெயா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பொடியா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாக